தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக நீதி கேட்பு பேரணியை போலீஸ் தடையை மீறி நடத்துவோம் என மதுரை பாஜக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை அனுமதி மறுத்தாலும் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என மதுரையில் பாஜக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். விவரங்கள். தமிழக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக பாஜகவின் நீதி கேட்பு பேரணியானது காவல்துறை அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படுவதாக மதுரை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் மகா சுசீந்திரன் தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மகளிர் அணி சார்பில் மதுரை முதல் சென்னை வரை இப்பேரணி நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மதுரையில் ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது நாளை தொடங்கக்கூடிய பாஜக மகளிர் அணியினுடைய நீதி கேட்பு பேரணியானது திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடைகிறது. மேலும் இந்த பேரணியில் நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து மனு அளிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நீதி கேட்பு பேரணியானது தொடங்கி வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேரணிக்கு அனுமதி கேட்டு மதுரை மாநகர பாஜக சார்பில் காவல் ஆணையர் லோகநாதனும் மற்றும் அதேபோல் சம்பந்தப்பட்ட காவல் நிலையமான திலகர் காவல் நிலையத்திலும் மனு அளித்தனர். இந்த நிலையில் பாஜகவினுடைய இந்த பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் எந்தவித அனுமதியும் அளிக்கப்படாமல் இருந்த நிலையில் திட்டமிட்டபடி இந்த பேரணியாக நடைபெறும் என தற்போது பாஜகவினுடைய மதுரை மாநகர தலைவராக இருக்கக்கூடிய மகா சுசீந்திரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜக திட்டமிட்டபடி தடையை மீறி பேரணி நடத்தப்படும் எனவும் மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக மாநில மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மகா சுசீந்திரனை நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் மதுரை சின்னக்கலில் உள்ள செல்லத்தம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள கண்ணகி சிலை முன்பு தீச்சட்டி ஏந்தி நீதி கேட்பு பேரணியை தொடங்கப்படும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். சாரா, விவரங்களுக்கு நன்றி அருண்.